காலையில் அவரை தேடி வந்த நம் மத்தியில் நற்கருணையில் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆகஸ்ட் 18ஆம் தேதி வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை. ஆண்டவரை ஆர்வமாய் ஆசையாய் தேடி வந்திருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கான இந்த தேடலை, ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்ற இந்த வாஞ்சையை ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார். இந்த நாள் நாம் நினைவு கூற வேண்டிய நாள். நம்முடைய மறைமாவட்டத்திற்கு 4வது ஆயராக இதே நாளிலே கடவுள் கடந்த ஆண்டு ஆயர் சகாயராஜ் அவர்களை திருநிலைப்படுத்தி நமக்கு தந்தார். இந்த ஓராண்டிலே ஆண்டவர் அவர் வழியாக செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறவும், நல்ல ஆயன் ஒருவரை நமக்கு தந்ததற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், தொடர்ந்து அவர் வழியாய் தஞ்சை மறைமாவட்டத்தையும் தஞ்சாவூர் மறைமாவட்ட மக்களையும் நல்வழிப்படுத்தும் நல்லாயனாய் திகழ அவருக்காய் இந்த ஆராதனையில் உருக்கமாக நாம் ஜெபிப்போம். விசுவாசிகளுடைய ஜெபத்தை, ஆயனுக்காக மந்தைகள் மேற்கொள்கிற ஜெபத்தை கடவுள் கண்ணோக்குவார் என்ற நம்பிக்கையில் ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தை தியானித்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா உள்ளம் நீவா எங்கும் எந்த தாகம் தீர்க்கவா விதையாக மடிந்தாலும் எழுகின்ற நேரங்கள் புது வாழ்வில் பாதைகள் வாழ்வின் பாடம் கற்றுத்தா வாழ்வின் பாடம் கற்றுத்தா அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா அன்பா நெஞ்சம் ஆடச் சொல்லித்தா
கண்கள் நீர் பூக்கும் வேளை நிலமாக நின்று தாங்கிக் கொள்வாய். மலர் சோலை நானும் மலராது போனால் மழையாக என்னில் வளம் சேர்க்கவா. நீ இல்லை என்றால் இன்பம் சேருமா, நீ என்னுள் சேர்ந்தால் சோகம் தங்குமா. நீ இல்லை என்றால் கீதம் தோன்றுமா, நீ என்னுள் சேர்ந்தால் வேதம் வேண்டுமா. என் வாழ்வில் எல்லாமே நீ தந்த செல்வங்கள், என் வாழ்வில் துன்பங்கள் நீர் பூத்த வானங்கள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பா நெஞ்சம் ஆடச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பா நெஞ்சம் ஆடச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, ஏங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆடச் சொல்லித்தா. அன்பாய் இருக்கிறவர் இஸ்ரவேல் மக்களைப் போல் பிற தெய்வங்கள் பின்னால் செல்லும் மக்களாய், உண்மையான தேவன் உயிருள்ள கடவுள் இயேசுவே என்று தெரிந்தும் அந்த ஆண்டவரை தவிர பிற தெய்வங்களை, பணத்தை, பதவியை, இவ்வுலக செல்வங்களை, இவ்வுலக மகிழ்ச்சியை, இவ்வுலக இன்பங்களை நாம் அதிகமாக தேடுகிற போது பாவால் தெய்வத்தை தேடிய இஸ்ராயேல் மக்களைப் போல ஆண்டவரை நாம் காயப்படுத்துகிறோம், ஆண்டவரை நாம் புறக்கணிக்கிறோம். ஆண்டவரை புறக்கணித்த இஸ்ராயேல் மக்கள் பட்ட துன்பங்கள், எதிரிகளால் அவர்கள் வீழ்த்தப்பட்டது, அழிக்கப்பட்டது, அடிமைத்தனமாக கொண்டு செல்லப்பட்டதையெல்லாம் நாம் உணர்கிறோம். ஆண்டவர் நாம் மனமாறும்போது இஸ்ராயேல் மக்களுக்கு நீதிபதிகளை கொடுத்து அவர்களை நிலைநிறுத்தினார். ஆர்வத்தோடு இன்றைய நற்செய்தியில் ஓடி வருகிற அந்த இளைஞன், ஆண்டவரே நான் நிலை வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிந்து கொண்டவன், அந்த வாழ்க்கையின் நோக்கமாகிய நிறைவாழ்வை அடைய ஆசைப்பட்டவன் அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டாலும் இவ்வுலகத்தினுடைய ஆசா பாசங்கள் அந்த மோட்சத்தை கூட, அந்த கடவுளை கூட வேண்டாம் என்று ஒதுக்கிவிடும் ஆற்றல் மிக்கது என்பதை காட்ட, செல்வர்கள் விண்ணரசில் நுழைவது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை விட கடினமானது என்று ஆண்டவர் சொல்லுவதை ஆழமாய் உணர்ந்தவர்களாய் திருப்பாடல் 106 நாம் தியானித்து பாடுவோம். மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு.
ஆண்டவரின் வலிமை மிகு செயல்களை யாரால் இயம்ப இயலும்? அவர்தம் புகழை யாரால் விளம்பக்கூடும்? நீதி நெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதையே செய்வோர் பேறு பெற்றோர். மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, நீர் மக்கள் மீது இரக்கம் காட்டும்போது எங்களையும் நினைவு கூர்ந்தருளும். எங்களை நீர் விடுவிக்க ஆசைப்படும் போது எங்களுக்கும் துணை செய்யும். நீர் தேர்ந்தெடுத்த மக்களின் நல்வாழ்வை நாங்கள் காணும்படி செய்யும். மக்களின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ளும்படி செய்யும். அப்போது உமது உரிமை சொத்தான இஸ்ராயல் மக்களோடு நாங்களும் உம்மை போற்றிட இயலும். மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, எங்கள் மூதாதையர் எகிப்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை பற்றி சிந்திக்கவில்லை. அவர்களைப் போலவே நாங்களும் தீய வழியில் நடந்து பாவம் செய்தோம், குற்றம் புரிந்தோம், தீமை செய்தோம். உன்னதமானவராகிய உம்மை எதிர்த்து நின்றோம். செங்கடலில் ஓரத்தில் கலகம் செய்த இஸ்ராயலரைப் போல உம்முடைய நன்மைத்தனத்தை மறந்து நாங்களும் கலகம் செய்தோம். ஆண்டவரே, ஆபிரகாமின் பொருட்டும் ஈசாக்கின் பொருட்டும் நீர் மக்களை விடுவித்தீர். இவ்வாறு நீர் உமது வலிமையை வெளிப்படுத்தினீர். செங்கடலை அதட்டினீர், அது உலர்ந்து போயிற்று. பாலை நிலத்தில் நடத்தி செல்லும் போது அவர்களை ஆழ்கடல் வழியே நடந்து வரச் செய்தீர். எதிரிகளின் கையினின்று அவர்களை விடுவித்தீர். பகைவரின் பிடியினின்று அவர்களை மீட்டு கொண்டீர். மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை மிக்க பிரசன்னம் மக்கள் மத்தியில் நெருப்பு போல் கொழுந்து விட்டு எரிந்தது. தீயோரை தீப்பிழம்பு எரித்தது. மக்கள் ஒரே பில் ஒரு கன்று குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை
விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிமைக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்து போயினர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தார்கள். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தார்கள். மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். இஸ்ரவேல் மக்கள் தெய்வ சிலைகளை தொழுதனர். அவையோ அவர்களுக்கு பாதுகாப்பளிக்கவில்லை. அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். மாசற்ற இரத்தத்தை, தங்கள் புதல்வர் புதல்வியரின் இரத்தத்தை சிந்தினர். கானான் நாட்டு தெய்வங்களின் சிலைகளுக்கு அவர்களை பலியிட்டனர். அவர்களின் இரத்தத்தால் நாடு தீட்டுப்பட்டது. அவர்கள் தங்கள் செயல்களால் தங்களை கரைப்படுத்திக் கொண்டனர். தங்கள் செயல்கள் மூலம் வேசித்தனம் செய்தனர். எனவே ஆண்டவரின் சினம் அவர்தம் மக்களுக்கு எதிராக பற்றி எறிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அவர்களுக்கு வழங்க இருந்தார். அவர்களோ ஆண்டவருக்கு கோபமூட்டும் காரியங்களை செய்தனர். மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும். வேற்று நாடுகளிலிருந்து எங்களை ஒன்று சேர்த்தருளும். அப்பொழுது நாங்கள் உமது திருப்பெயருக்கு நன்றி செலுத்துவோம். உம்மை புகழ்வதில் பெருமை கொள்ளுவோம். இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரே, ஊழி ஊழியாய் நீர் புகழ் பெறுவீராக. பூமியின் மக்கள் அனைவரும் ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி உம்மை பாடுவார்களாக. மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். மக்கள் மீது இறங்கும் போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் தேவைகளையும் வேண்டுதல்களையும் நன்கு அறிந்தவரே, இந்த நாளிலே எங்கள் ஆயர் சகாயராஜ் அவர்களுக்காக நாங்கள் உம்மை ஏறெடுக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வாதங்கள் அவர் மீது பொழியப்பட நீர் தொட்டு ஆசீர்வதித்து அபிஷேகம் செய்த அவர் தஞ்சை மறைமாவட்டத்தினுடைய ஒவ்வொரு மந்தையையும் தன் கண்ணின் கருவிழி போல காக்க ஆண்டவரே, தீமைகள் தீயவர்கள் அவரை திசை திருப்பி விடாத வண்ணம் ஆண்டவருடைய ஆவியும் ஆண்டவருடைய ஆவியானவருடைய வழிகாட்டுதலும் அவரை எப்பொழுதும் கரம் பிடித்து செல்ல, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் அவர் நடக்க நேர்ந்தாலும்
உம்முடைய கோலும் கைத்தடியும் அவரை வழிநடத்தி எங்கள் மறைமாவட்டம் இறையாட்சியை நோக்கி நிறை வாழ்வை நோக்கி பயணிக்க அருள் புரிய வேண்டும். ஆயரையும் மறைமாவட்டத்தையும் எம் பங்கு மக்களையும் இரக்கமிக்கவும் கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவர் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் வழியாய் நம்மையும் நம் பங்கையும் நம் மறைமாவட்டத்தையும் மறைமாவட்ட ஆயரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பர் இயேசு பலியில் இணைந்து சரித்திரமாவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பர் இயேசு பலியில் இணைந்து சரித்திரமாவோம். அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அருட்பெரும் பலியாம் நமது தியாக பணிகளை அர்ச்சனைப்பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம். அன்பர் இயேசு பலியில் இணைந்து சரித்திரமாவோம்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, வாழ்வின் இலக்குகள் பல இருக்கலாம். ஆனால் மனித வாழ்வின் ஒரே இலக்கு நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கு திரும்பி செல்வது, இறைவனை அடைவது, நிலை வாழ்வை அடைவது, ஆண்டவர் தருகின்ற அந்த நிலை வாழ்வை பெறுவதுதான் இவ்வுலகத்தில் வாழ்கிற எல்லாருடைய ஒரே பிரதானமான நோக்கம். அல்டீரியர் மோட்டிவ்ஸ், அன்றாட இலக்குகள், நாம் எடுக்கிற முயற்சிகளில் நமக்கான இலக்குகள் இருக்கலாம். இந்த இலக்குகளிலெல்லாம் அடைவதற்கு நாம் எடுக்கும் முயற்சிகளிலும் அந்த நிலையான வாழ்வை பெறுவதற்கு இடையூறுகளாக இந்த முயற்சிகள் மாறிவிடக்கூடாது. ஆக உலகத்திலே நமக்கு இருக்கின்ற இலக்குகள் நம்முடைய நிறைவான இலக்கை அடைய உதவி செய்ய வேண்டும். இன்னொன்று, ஒன்றை நாம் அடைய வேண்டுமென்றால் ஒன்றை இலக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் பணக்கார இளைஞன் ஆண்டவரிடம் ஓடி வந்து, ஆண்டவரே, நான் நிலை வாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும், எனக்கு கற்பியும் என்று கேட்கிறான். முதலிலே ஆண்டவர் கட்டளைகளை கடைபிடி என்கிறார். அவனும் மகிழ்ச்சியாக, நான் சிறு வயதிலிருந்து எந்த கட்டளையும் மீறுவதில்லை, எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன் என்கிறார். அவன் அடைய விரும்புவது மேலான காரியம் என்பதை உணர்த்த அவனுக்கு பெரிய சவால் ஒன்றை வைக்கிறார். நீ நிறைய காரியங்களை அடைந்திருக்கிறாய், நிறைய முயற்சிகளை எடுத்திருக்கிறாய், ஆன்மீக முயற்சிகளிலும் அன்றாட உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றங்களிலும் நீ எடுத்த முயற்சிகளை எல்லாம் பாராட்டுவதாகத்தான் அவனை அன்பொழுக நோக்கினார் என்று நற்செய்தியாளர் சொல்லுகிறார். ஆனால் இன்னும் ஒன்று உனக்கு குறைவாக இருக்கிறது. நீ நிறைவாழ்வை அடைய விரும்பினால் உனக்குள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வந்து என்னை பின்பற்று என்கிறார். அவன் சொத்தையெல்லாம் யாருக்கும் எழுதி வைக்க சொல்லவில்லை. நீர் பற்றி கொண்டிருக்கிற உன்னுடைய சொத்து சுகங்கள், உடைமைகள், எனக்கு இவ்வளவு பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது என்று அதில் நீர் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டுவிட்டு அதையெல்லாம் கொடுத்த கடவுளிடம் முழுமையாக பற்று கொண்டிருக்கிறவனாய் நீ ஆண்டவரை தேட முயன்றால் அந்த நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வாய் என்கிறார். ஆனால் பற்று கொண்டிருந்த பொருள் மீதும் இவ்வுலக செல்வங்கள் மீதும் பற்று கொண்டிருந்த அந்த இளைஞனால் அவை தருகிற இன்பத்தை, அதை பற்றி கொள்வதனால் அது கொடுக்க போகிற சுகமான வாழ்க்கையை இழக்க அவன் தயாராக இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் வருத்தத்தோடு ஆனால் உறுதியாக சொன்னார், பாருங்கள், இவன் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறான், கடவுளுக்கு காணிக்கையெல்லாம் கொடுக்கிறான், ஆனால் அந்த செல்வங்களை விடுவது அவனுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது, அவன் வருத்தமாக போனான் இயேசுவை விட்டுவிட்டு என்று சொல்லி, பணக்காரன் இறையாட்சிக்குள் நுழைவது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை விட கடினமானது என்று சொல்லி, செல்வம் குறித்து, உலக செல்வங்கள் குறித்து, உலகம் தருகின்ற மாயமான கவர்ச்சிகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்ற செய்தியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த செய்தி நம்மை இயக்கும் செய்தியாக மாற, நாம் பேசுவதிலும் செயல்படுவதிலும், ஏழைகள் இல்லாதவர்களை நாம் அணுகுவதிலும், நம்முடைய உறவிலே, குடும்பங்களிலே உடன் பிறந்தவர்களை நாம் கையாளுவதிலும், செல்வத்தை விட இறைவன் கொடுத்த நம்முடைய உறவுகள் மேலானது என்று உணர்ந்து வாழ அருள் வேண்டி ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். ஏலாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கனியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமுள்ள இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கும் கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்கிறீர் என்பதை உணர்ந்துள்ளோ. எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆயராகிய தஞ்சை மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய இதய அன்பையும் உம்மீது கொண்டுள்ள பற்றையும் ஏழை எளிய மக்கள் மீது அவர் கொண்டுள்ள பரிவையும் கண்ணோக்கி அனைத்திலும் அனைத்துக்கும் மேலாக உம்மை அன்பு செய்யும் அவருக்கு வானக கொடைகளை வழங்கி அவரையும் அவரது மறைமாவட்ட மக்களையும் ஆசிர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார். ஆயினும் மக்கள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தனர். அவர்கள் பாகால்களுக்கு ஊழியம் செய்தனர். அவர்கள் தங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை கைவிட்டனர். தங்களை சுற்றி வாழ்ந்த மக்களினங்களின் தெய்வங்களை பின்பற்றி வழிபட்டு ஆண்டவருக்கு சினம் மூட்டினர். அவர்கள் ஆண்டவரை கைவிட்டு பாகாலுக்கும் அஸ்தரோத்துக்கும் ஊழியம் செய்தனர். இஸ்ரேலின் மேல் ஆண்டவரின் கோபக்கனல் கனன்றது. எனவே அவர் கொள்ளையடிப்போரிடம் அவர்களை ஒப்படைக்க அவர்களும் அவர்களை கொள்ளையடித்தனர். அவர்களை சூழ்ந்திருந்த எதிரிகளிடம் ஆண்டவர் அவர்களை விற்றார். அதனால் அவர்கள் எதிரிகளின் முன் அவர்களால் எதிர்த்து நிற்க இயலாமற் போயிற்று. ஆண்டவர் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறியது போல் அவர்கள் போருக்கு சென்ற பொழுதெல்லாம் ஆண்டவரின் கை அவர்களுக்கு எதிராக தீமை விளைவித்தது. அவர்கள் பெருந்துயரத்துக்கு உள்ளாயினர். ஆண்டவர் நீதி தலைவர்களை எழச் செய்தார். அவர்கள் அவர்களை கொள்ளையடித்தவர்களின் கைகளில் இருந்து விடுவித்தனர். ஆயினும் அவர்கள் தங்கள் நீதி தலைவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் வேற்று தெய்வங்களை பின்பற்றி தொழுது வேசித்தனம் செய்தனர். தங்கள் மூதாதையர் ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து நடந்த நெறியை விட்டு விரைவில் விலகினர். ஆண்டவர் அவர்களுக்காக நீதி தலைவர்களை எழச் செய்த பொழுதெல்லாம் அவர் அந்த தலைவர்களுடன் இருந்து அத்தலைவர்களின் வாழ்நாள் முழுவதும் எதிரிகளின் கையில் இருந்து மக்களை விடுவித்தார். ஏனெனில் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட அவர்களின் அழுகுரலை கேட்டு ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டார். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நீதி தலைவர் இறந்த பொழுதும் வேற்று தெய்வங்களை பின்பற்றியும் அவற்றுக்கு ஊழியம் செய்தும் அவற்றை வழிபட்டும் தங்கள் மூதாதையரை விட இழிவாக நடந்தனர். அவர்களுடைய தீய பழக்கங்களையும் முரட்டுத்தனமான நடத்தையையும் விட்டு அகலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. நமது பதில். உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். உம் மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும்.
இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். ஆண்டவரிட்ட கட்டளைக்கு மாறாக மக்களினங்களை அவர்கள் அழிக்கவில்லை. வேற்றினத்தாரோடு கலந்துரவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர். பல்லவி. உமது மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதனர். அவையே அவர்களுக்கு கன்னிகளாயின. அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். பல்லவி. மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். அவர்கள் தங்கள் செயல்களால் தங்களை கரைப்படுத்தி கொண்டனர். தங்கள் செயல்கள் மூலம் வேசித்தனம் செய்தனர். எனவே ஆண்டவரின் சினம் அவர்தம் மக்களுக்கு எதிராக பற்றி எரிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அருவருத்தார். பல்லவி. மக்கள் மீது இறங்கும்போது ஆண்டவரே என்னை நினைவு கூரும். பன்முறை அவர் அவர்களை விடுவித்தார். அவர்களோ திட்டமிட்டே அவருக்கு எதிராக கலகம் செய்தனர். தங்கள் தீச்செயல்களினால் அவர்கள் தாழ்நிலை அடைந்தனர். எனினும் அவர் அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்து அவர்களது துன்பத்தை கண்டு மனம் இறங்கினார். பல்லவி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 16 22 முடிய. அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரை, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே. நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைவுபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்டு அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பார் ஆண்டவரே, உம் வழியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் வழியோடு சேர்ப்பாய் தூயவனே. அருளான வாழ்வு இருளானதாலே திரியாக எமையேற்றி வைத்தோம். திரியாக கருகி மெழுகாக உருகி
அன்புமிக்கவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த காலை திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கைகளின் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளால் மாட்சிமை மிக்க மாற்றத்திற்கு உள்ளாகும் இந்த அப்பரச காணிக்கைகளை தயகூர்ந்து ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து உம்மையே கொடையாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மில்லைதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு மட்டுமின்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்ற நாங்கள் பாஸ்கா மறைவுகளின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் ஒன்று சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கெல்லாம் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் ஈர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகமெல்லாம் பறந்து கிடக்கிறோம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநீராய அனைவரோடும் முது திருச்சபையை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையை, உலகிலிருந்து உம்மிடம் நீர் அழைத்து கொண்ட எல்லா ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும் ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமைக்குரிய அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் கனவின் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமருள தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் மொக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம்
நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை உருக்கமாய் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் நாங்கள் மீது கொண்டிருக்கிற ஆழமான விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? மன்னோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசினும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவனிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். யூபிலி ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக.
தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உன் மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்று போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மக்கள் நாங்கள் மகிழ்ந்து கொண்டாடிய இந்த நற்கருணை திருப்பலியானது உமது கனிவையும் பணிவோடு வேண்டும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக. சிறப்பாக இன்று தனது ஆயர்பட்ட நினைவு நாளை கொண்டாடும் தஞ்சை ஆயருக்காக ஜெபிக்கிறோம். அவர் உம்முடைய வழிகாட்டுதலையும் தூய ஆவியானவருடைய துணையையும் நிறைவாக பெற்று உம் மந்தைகளை உம் இலக்கு நோக்கி அவர் வழிநடத்தி செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கிறிஸ்து அரசர் தம் கரங்களால் தொட்டு நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள். இந்த திருப்பலி இத்துடன் நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்தோதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவுக்கே புகழ். இயேசுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இடைவிடா சகாய என்னையே எங்களுக்காக வேண்டிக் கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது அரசு வருக. மரியே வாழ்க.